வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். சிலவங்களுக்கு ரொம்ப க்ளீன் அண்ட் டைடியாக இருக்கும், எப்போவுமே இருக்கணும், எல்லா இடமும் சுத்தமாக இருக்கணும், தான் படிக்கிற டேபிளாக எல்லாம் ஆர்கனைஸ்டாக இருக்கணும், அப்புறம் தான் சமைக்கிற இடமா கிச்சனாக அந்த இடத்துல சமையல் இருக்கிற இடம், சமையல் செய்கிற இடமும் சுத்தமாக இருக்கணும், தாங்க இருக்கிற தெரியுமா ஃப்ரண்ட் ஹால், ஃப்ரண்ட் ரூமு, அப்புறம் டைனிங் ஹால், இல்லாட்டி போனால் எந்த ஆஃபீஸில் இருக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம இருக்கிற டேபிள், நம்ம இருக்கிற ரூம் எல்லாம் க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருக்கணும். எங்கே பேசணுமானாலும் ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரில் பேசணும் அப்படிலாம் நினைப்பாங்க. இது ஏன் அவங்களுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் முக்கியமானது அவங்களோட இது செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இது அதிகப்படுத்துறது. அவங்க ரொம்ப தன்னம்பிக்கை உள்ளவங்க, அவங்க எல்லாம் செல்ஃப் ரிலேட்டடாக செய்வாங்க அப்படின்னு நம்ம ஒரு அவுட்டர் லைனில் புரிஞ்சிக்க முடியும். இதில் என்னன்னு கேட்டால், தனக்கு சிலதெல்லாம் தன்னோட எமோஷ்னல் பேலன்ஸை அது தள்ளி விட்டுடுது, நிராகரிக்கிறது. அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எங்கே சுத்தமாக இல்லாமல் இடத்துல நம்ம போகிறோமோ அங்கே தன்னுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப ஒரு ஆட்டம் கண்டுறது அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு என்ன காரணம், அவங்களோட மன உறுதி சுத்தத்தோட தொடர்புடையதாக இருக்குது. அவங்களோட மன உறுதி, அவங்களோட இருக்கிற ஆர்கனைஸ்டு மைண்ட் செட்டு அவங்களுக்கு ஒரு தனியாக சிறப்பு ஸ்பேஸ் கொடுக்குறது. அவங்களுக்கு we can move along up to this, எவ்வளோ அளவுக்கு க்ளீனாக இருக்கோ அது வரைக்கும் நம்ம போகலான்னு நினைப்பாங்க. சில இடத்துல ரொம்ப போகிறாங்க, அங்கே ரொம்ப ஒரு க்ளீனாக இல்லை, எல்லாமே மெஸ்ஸியாக இருக்க, ஹேப்பஸோட திங்ஸ் எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னா அங்கே போயிடுவாங்க. போயிட்டு கொஞ்ச நாள் இருப்பாங்க கூட. அவங்க உடனே என்ன நினைப்பாங்கன்னு கேட்டால், இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம வெளியில் போக முடியும், அட் வாட் டைம் we can reach home அப்படின்னு அவங்க நினைப்பாங்களா இருக்கும். இல்லை அவங்க வேறு யாரோடையான போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்ல அவங்கள்ட்ட போய் நின்று நம்ம எப்போ இந்த ஃபங்க்ஷன் முடியும், எத்தனை மணிக்கு நம்ம வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. என்ன காரணம்னு கேட்டால், சிலவங்களுக்கு அதுபோல் அன்டைடியாக இருக்குது, மெஸ்ஸியாக இருக்குது, ஒரு ஆர்கனைஸ்டு திங்ஸ் இல்லை, எல்லாமே என்ன அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது, இல்லாட்டி போனால் டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்குது. அப்படின்னா அந்த இடத்துல அவங்களால என்ன பண்ண முடியாது, இருந்து பழக முடியாது. அங்கேருந்து நகர்ந்துடலாம், நழுவி சென்று விடலாம் அப்படின்னு இருக்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு மேலோங்கி நிற்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எவ்வளோ தூரம் சுத்தமாக இருக்க முடியுமோ அந்த இடத்துக்கெல்லாம் மட்டும் போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுப்பாங்க. அதுக்கு போகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதில் என்ன, நம்மளோட எமோஷ்னலாக நம்மளை இது பாதிக்கிறது. அங்கே போயிட்டு வந்தால் நம்மளுக்கு சுதாரிச்சுக்கிறதுக்கு 2 நாள் ஆகிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும், அதுபோல் இடத்துக்கு போகிறத தவிர்த்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இதனால் அவங்க என்ன, எல்லாரும் மற்றவங்கள என்ன சொல்லுவாங்க, சில இடத்துக்கெல்லாம் அவங்கள கூப்பிட்டா வரமாட்டாங்க, அவங்க வரா மாதிரி இடம் இல்லைன்னு சொல்லி அப்படி மனசளவில் நினைப்பாங்க, ஒதுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம், இது அவங்களோட பர்சனலாக இருக்கிற ஒரு மனப்பான்மை. அதனால் அது என்ன ஆகுது, எமோஷ்னலாக இட் டிஸ்டர்ப்ஸ் தெம். ஸோ தே வாண்ட் டு என்ன சேஃப் காட் தெம்செல்வ்ஸ் நாட் டு பி இன் தோஸ் பிளேசஸ். அந்த மாதிரி இடத்துக்கு தான் போகாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் மனசில் இந்த மாதிரி க்ளீனாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். அவங்களுக்கு ஒரு மேலே ஃபர்தராக இதே முறையில் அவங்களுக்கு என்ன தே கேன் கண்டினியூ தேர் ஜெர்னி டு மூவ் ஆன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, தே கண்டினியூ டு மூவ் ஆன் இன் த சேம் டைரக்ஷன் தட் லீட்ஸ் டு தேம் டு பெட்டர் பிளேஸ், பெட்டர் கோல், டுவர்ட்ஸ் பெட்டர். அந்த ராஸ்தா இருக்கே, போகிற வழி பாதை, அதுவே நல்ல சிறப்பான பாதையை அவங்களுக்கு காட்டித்தரும். இது எல்லாமே சாத்தியம்தான். அதனால் எப்போவுமே அவங்க வரலன்றதுக்காக வேண்டி அதுக்காக நம்மளும் சுத்தமாக தான் இருக்கணும். இந்த க்ளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ்னு சொல்கிறோமே, இந்த முறை என்ன பண்ணும், எமோஷ்னலி இட் மேக்ஸ் யூ டு மோர் கம்ஃபர்ட். அதாவது டிஸ்டர்ப்டு எமோஷன் இருக்கவே இருக்காது. ரெண்டாவது, ஈஸி டு கம்யூனிகேட் இருக்கும். அப்புறம் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சிறப்பாக இருக்கிறதுனால அவங்களால எல்லாரோடையும் சிறப்பாகவும் எளிமையாகவும் என்ன ஜஸ்ட் லைக் தட் பழக முடியும். சிலவங்களுக்கு அது என்ன, அந்த மாதிரி மனப்பான்மை இல்லைன்னா பழகுவதற்கோ வார்த்தைகளை சொல்வதற்கோ விருப்பம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் அவங்க கண்ணோட பார்த்து பேசணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதுபோல் மெஸ்ஸியாக இருக்கிற இடத்துல அவங்களால அப்படி கான்வர்சேஷன் இருக்கிறது, அப்படி உள்ள ஒரு கான்வர்சேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இது எல்லாமே அந்த சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி என்றமே அது அவங்களுக்கு கொடுத்துடும். திருப்தி இருந்தாலே யூ ஆர் எமோஷ்னலி பேலன்ஸ்டுன்னு அர்த்தம். ஆனால்
சில நேரத்தில் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ப்ரேயரை பற்றி சொல்கிறோன்னு வைங்களேன், நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது தேவையான அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வச்சு நம்ம மேலுக்கு மேலே என்ன பண்ணலாம், நம்மளை வளர்த்துக்க கூட முடியும். இந்த வளர்த்திக்கிறதுக்கும் என்ன வாய்ப்பு கிடைக்கணும்னு சொன்னால், கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இதற்கு மேலேக வளர்ச்சி முயற்சி செய்ய முடியுமா, வளர்ச்சி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, தன்னை நாம் இங்கு வளர்த்து கொள்ள முடியுமா, நம்மை நாம் இங்கு வளர்த்து கொள்ள முடியுமா, தன்னைத்தானே சுத்தம் செய்வது போல நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை சிறப்பு செய்து மேலும் மேலும் இந்த வழியில் செல்லும் பொழுது நம்மை வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒருத்தருக்கு கிடைக்கிறதுன்னு வைங்க, அதுதான் அவங்களோட பேலன்ஸ்டு எமோஷன். அதுவே அவங்களோட அறிவாற்றலை மேலும் மேலும் சிறப்பாக வளர்த்தும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.